சுகபோகமாய் வாழ்வதற்கோ இல்ல ஸ்தோத்திரம் நல்ல செழிப்பாய் வாழ்வதற்காகவோ ஆண்டவர் நம்மளை அழைக்கல. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அந்த சித்தம் அங்க இருக்குது. அது போய் சேரணும்னா சில தடைகள் வரத்தான் செய்யும். அதை தாண்டித்தான் ஆகும். அதை தாண்டறதுக்கு ஆண்டவருடைய உதவி நமக்கு வேணும். வனாந்தரத்திலே கானான் தேசத்துக்கு வாங்கன்ட்டு ஆண்டவர் போயிருந்தா இருட்டிலேயே எல்லாரும் தப தப தபன்னு சுத்தி என்ன செஞ்சிருப்பாங்க, போய் செங்கடல் அவர்களே தற்கொலை செய்து மரித்திருப்பார். அல்லேலூயா. புரியுது உங்களுக்கு? அதாவது அங்கேயே தூங்கி ஓநாய்களுடைய சத்தத்தையும் பாலசிங்கங்களின் சத்தத்தையும் கேட்டு பயந்து நடுங்கி இருப்பார்கள் வனாந்தரத்துல. அல்லேலூயா. ஆனா வனாந்தரத்திலே ஆண்டவர் எப்படி நடத்தினாரா, உனக்கு வெளிச்சங்காட்டி பாதையை காட்டி இந்த வழியில நீ போகணுங்கிறதுக்காக நைட்ல என்ன வருது, அக்கினி ஸ்தம்பம் தலைக்கு மேல கொழுந்து விட்டு எரியுது. அல்லேலூயா. அக்கினி ஸ்தம்பம் வெளிச்சம் கொடுக்குது. இந்த வழியில போகும்படியாய் அவர்களுக்கு வெளிச்சம் காட்டுது. பகலில வெயில் உஷ்ணம் தாங்க முடியாது, அதுக்கு மேக ஸ்தம்பத்தினால ஆண்டவர் பாதுகாக்க. ஒரு பெரிய மேகம் அவங்க தலைக்கு மேல மட்டும் போகுது. அல்லேலூயா. யார் எப்படி நடத்த முடியும்? இயேசுவாலதான் நடத்த முடியும். வெயில்ல போவீங்க, உங்களுக்கு கொடையா என்ன செய்வாரு? ஆண்டவர் மேகத்தையே அனுப்புவார்.